அடுத்ததாக மீனராசிக்காரர்கள், ஹாட் டாபிக். இவ்வளோ நேரம் நம்ம பேசுனதெல்லாம் நார்மல் வீடியோஸ். இதுதான் கொஞ்சம் என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம், ஏன்னா ராசியில் ராகு இருக்கார். சும்மா படுத்திருக்கிறவனை கூட என்ன பண்ணோம், இந்த மீனராசிங்கிறது சரி இங்கே நம்ம வீட்டில் படுத்துக்கிறோம், நம்ம பக்கத்து வீட்டில் போய் படுத்துக்கலான்னு தோணும். பொதுவாக சொல்கிறேங்க, அப்படி தோணும். ஸோ அப்போது ஒருத்தர் தான், நான் சொல்கிறத நல்லா கவனமாக புரிஞ்சுக்கணும். புரிஞ்சவன் பிஸ்தா. இதுக்கு மேலே சொல்கிறேன், நான் ஒரு ஆன்மீகவாதி, ருத்ராஜெல்லாம் போட்டிருக்கேன், கேளுங்க. ஒரு ஆறு இருந்ததாம், அந்த ஆற்றிலே ஒருவன் குளிக்க செல்கிறான். ஏழவெடுக்க டெய்லி இதே ஆறு, இதே குளியல், என் விதி. இது ஒரு கேரக்டர். இன்னொருத்தர் இருக்கான், ஒரே ஆறு தான், காலையில் வேறு தண்ணி, மத்தியானம் வேறு தண்ணி, நைட்டு வேறு தண்ணி. ஒரே ஆறையே 3 விதமாக ரசிக்கிறான் அவன். ஒரே ஆறு தான், ரசித்து குளிக்கிறான் அவன். அடுத்த நாள் காலையில் வேற தண்ணி, மதியானம் வேற தண்ணி, இப்படியே அவன் கதை போகுது. அப்போது இவன் தான் கரெக்டு, இவனை மாதிரி தான் இருக்கணும். ஆனால் நமக்கு இவனை மாதிரி இருக்க தெரியல, நமக்கு போர் அடிச்சது. மூணாவதாக ஒருத்தர் இருக்கான், நம்ம தமிழ்நாடு டைம்ஸ் ஓனர், கொஞ்சம் முரட்டாள் அவர் மாதிரி. எதுக்கு ஒரே ஆறு, ஆறையே மாத்து, இன்னைக்கு இந்த ஆறு, நாளைக்கு இன்னொரு ஆறு. புண்ணிய கஷேத்திரம்லாம் போய் குளிக்கிறோம்ல, அதை சொல்கிறேன். நான் சொல்கிறதுன்னு எந்த உள்ள அர்த்தமும் கிடையாது, ஒரே அர்த்தம் தான். ஆத்தையே மாற்றக்கூடியவர்கள் மீனராசிக்காரர்கள். அப்போ ஆற்றை மாற்றிடாதீங்க. ஒரே ஆற்றுல காலையில் ஒரு தண்ணி, மதியானம் ஒரு தண்ணின்னு நினச்சி வாழ்ந்துட்டு போங்க, சரியா? இதை விட யாரும் பச்சையாக சொல்ல முடியாது. ஸோ அப்போது மீனராசிக்காரர்கள், உங்களுக்கான சுகங்கள் உங்களை தேடி வரும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணோம், வேணாம். தனுசு ராசிக்காரர்கள், ஆண்னு ஒரு பெண்ணுன்னு ஒரு இனத்தை மறந்தாங்க. நீங்கள் உங்கள் இனத்தையே மறந்துடணும். நீங்கள் யார்? நீங்கள் ஒரு குழந்தை, நீங்கள் ஒரு க்ரீன் பேபி, க்ரீன் பாடி, க்ரீன் பேபி, பச்சை குழந்தை. உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, சரியா? யாராவது தப்பு பண்ண கூப்பிட்டா, ஐயோ என்னங்க எப்படி கூப்பிட்றீங்க சார், லிக்கர்னா சாராயமா சார் அப்படின்னு கேட்கணும். என்ன கேட்கணும்? யாராவது கூப்பிட்டு நீங்கள் வரீங்களா, சாயந்தரம் பார்ட்டி இருக்குது. பார்ட்டினா என்ன சார் பண்ணுவாங்க? எப்படி கேட்கணும்? பார்ட்டினா என்ன சார் பண்ணுவாங்க, காஃபிலாம் கிடைக்குமா சார் அப்படிங்கணும். ஏய் ஓடிடு, மரியாதையா ஓவராக நடிக்காத. அப்படி தான் ஒரு 1.5 வருஷத்துக்கு உங்களை நீங்களே பேபி ஆக்கிட்டு அப்படியே ஹைபர்னேஷன், அப்படியே அமைதி உலகம். எது பேசினாலும் தப்பு. யாராவது ஒருத்தருக்கு மெசேஜ் அனுப்பிடுவீங்க, அது மாற்றி அனுப்பிடுவீங்க, சரியா? கமலநாதனுக்கு அனுப்புறதுக்கு பதிலாக காமாட்சிக்கு அனுப்பிடுவீங்க. கரெக்டாக செக்சுவல் ஹராஸ்மெண்ட்னு கைது பண்ணி கூட்டு போயிடுவீங்க. அதனால் அமைதியாக இருக்கேன், எது பண்ணாலும் தப்பு தான். அப்போது ராசியில் ராகு இருந்தால் ஒன்றுமே நடக்காதா? ராசி அதிபலத்தை, முரட்டு தைரியத்தை கொடுப்பார். அதுதான் பிரச்சனையே. பார்ப்போம், எவன் கேட்க போகிறான், நம்மளும் இதையும் தான் செஞ்சு பார்ப்போமே அப்படின்னு செஞ்சு போய் மாட்டிக்குவீங்க. ஸோ அதனால் தெரியாத வேலையை செஞ்சவனும் கேட்டான், பூச்சுன்னு முடியல. எப்படி இதெல்லாம் போய் முரட்டுத்தனமாலாம் நம்மளால முடியாது, வேணாம். ஸோ அப்போது அடுத்து 2ல் இருக்கிற குரு தனஸ்தானத்தில் இருக்கிறார். பணத்தை கொட்டுன்னு கொட்ட போகிறார். பணத்தை கொட்டுன்னு கொட்ட போகிறார். 2ல் இருக்கிற குருனால மிகப்பெரிய வளர்ச்சி. அசுர தயாநிதி சனி, ராகுனுடைய அருள், 12ல் இருக்கக்கூடிய சனியினுடைய அருள் எல்லாம் சேர்ந்து பெரிய லெவலில் நீங்கள் பெரிய அளவு போகிறீங்க, பெரிய அளவு போகிறீங்க. நீங்கள் மீனராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் நீங்கள் உங்களை மாதிரி கோடீஸ்வரன் யாரும் கிடையாது. கோடீஸ்வரர். ஆனால் உயிரோடு இருக்க வேண்டும். இவ்வளோன்று குடிக்கிறவங்க இவ்வளோ குடிப்பாங்க. சின்ன தப்பு பண்ணணும்னு நினைக்கிறவங்க பெரிய தப்பு பண்ணுவாங்க. இந்த தப்பு பண்ணணும்னு எப்போ உங்களுக்கு தோணிருச்சோ, குடிக்கணும்னு எப்போ தோணிருச்சோ, பசங்களோட சுற்றணும்னு தோணிருச்சோ, அப்படியே உங்கள் லைஃப்க்கு ஒரு எண்டு போட்டு ஸ்டாம்ப் போட்டு தூக்கி போட்டுருங்க. அவ்வளோதான், செத்து போயிருவீங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இந்த 1.5 வருடத்தில் பிராணனை வாங்கிட்டு போயிடும். ராகு என்ன பண்ணும், ஸ்ட்ரைட்டாக லிவர் சிரோசிஸ் தான், லிவர் சுருங்கிடும், அவ்வளோதான். அப்படி குடிக்க வைக்கும். போதைப் பொருட்கள் பழக்கம் இருப்பவர்கள் நிறுத்திக் கொள்வது எச்சரிக்கை. ராகு பணம் கொடுக்க வந்திருக்கார், பணத்தை வாங்கினோமா? அப்போ சார் ராகு அங்கிட்டு போனதுக்கப்புறம் அது அடுத்த வருஷ பலன், தமிழ்நாடு டைம்ஸ் அதுக்குள்ளே 1 கோடி சப்ஸ்கிரைபர் ஆனால் நான் அடுத்த வருஷ பலன் சொல்லுவேன். இல்லைனா அதுக்கான முயற்சிகளை நீங்கள் ஈடுபடணும். அப்போ தானே நீங்கள் லிவர் சிரோசிஸ் வராமல் இருக்கும். இதை 4 பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி, இதை லைக் பண்ணியா அப்படின்னு சொல்லணும்.